கொண்டு பெருமனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துவா பரக்கத்துண்டு வழிமாறுகள் நாதாக்கிட்ட துவா பரக்கத்து அல்லாஹ் எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அன்பர் செய்வானாக. ஃபதுகுருனி அதுக்குருக்கும் வஷ்குருனி ஒலா தக்ஃபுரு. ஃபதுகுருனி என்னை நினைவுபடுத்துங்கள், அதுக்குருக்கும் உங்களை நினைக்குகிறேன், வஷ்குருனி எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒலா தக்ஃபு எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வே நாம் முழு மனதோட, முழு எண்ணத்தோட, முழு உணர்வோட, முழு உறவோட அல்லாஹ்வை நாம் ஞாபகப்படுத்தும் போது அல்லாஹ் நம்மளை ஞாபகப்படுத்துகிறான். நம்மளை ஞாபகப்படுத்துறான். அவன் நம்ம ஞாபகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தை உயிர் வாழ முடியாது. அல்லாஹ் நம்ம ஞாபகப்படுத்தி வைத்தா உயிர் வாழ்றோம். அப்போ உயிர் வாழும்போது நம்ம அவனை என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். யார் ஞாபகப்படுத்தணும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். அப்போ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டா, என்னை நினைங்கள், உங்களை நான் அனுப்புகிறேன், வஷ்குருனி எனக்கு நன்றி செலுத்துங்க. முதல்ல யார் நன்றி செலுத்தணும்? நம்ம தாய் தகவலுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம தாய் தகப்பன் பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கும் கல்யாணம் முடிச்சு புள்ள பெற அளவுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி செய்யணும். அவங்க நம்மளோட இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன உதவி உபகாரம் செய்யணுமோ அத்தனை உபகாரமும் நாம் செய்ய வேண்டிய கடமை. அவங்க மரணிச்சுட்டா அவங்களுக்காண்டி துவா செய்யணும். யாருக்காண்டி? தாய் தகப்பனுக்காண்டி. யா அல்லாஹ் என் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னித்து வச்சிருப்பு, யா அல்லாஹ் அவங்க சொர்க்கத்தில் நல்நிலையாக்கிறப்ப, அவள் கபரை விசாலமாக்கிறப்ப, அவள் அப்படின்னு துவா செய்யணும். அப்போ நாம் அப்போ நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் விசாலத்தில் நமக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி வைக்குவான். யார் ஏற்படுத்திப்பா? ஏற்படுத்திப்பா. அப்போ நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்த மறக்கிறது, தாய்ந்தையிலே நன்றி செலுத்த மறக்கிறது, நமக்கு யார் உபகாரம் செய்து இருக்காங்களோ அவங்க நன்றி செலுத்த மறக்கிறது. இந்த மாதிரி நிலையெல்லாம் நம்ம மறக்கும்போது நமக்கு நாமே மறப்போம். நமக்கு நாமே மறப்போம். இப்போ நமக்கு நாமளே மறந்துட்டா நம்ம நிலை என்ன ஆகும்? நமக்கு நாமே மறந்துட்டா நம்ம நிலை என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம அல்லாஹ்வை நினைக்கும் போது, அல்லாஹ் நம்மளை நினைக்கும் போது எல்லா விதமான உபகாரமும் செய்யலாம். கண் பார்வை, இந்த கண் பார்வை லேச படுத்துக்கிட்டு எதிர்க்கிறோம், கண்ணை கசக்கிட்டு நல்ல தெளிவாக பார்த்தப்ப தான் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு தெரியுது. அதே பார்வை லேச தெரியல அப்படின்ட்டு சொன்னால் ஒரு கண்ணு கூடையோ ஏதோ ஒரு அடைத்திருந்து அந்த பார்வை தெரியலன்னு சொன்னால் நம்ம மனம் இருக்க தெரியுமா, என்ன என்னமோ தெரியலையாடா அப்படின்னு செய்யுது, ஒரு பதறத்தை வரும். இல்லை அது மாதிரி காதோட கேள்வி ஒரு ஆளுக்கு இருந்து சரியாக கேட்கணும், என்னமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிடான், ஒரு பயம் ஏற்படும். அப்போ கையை இப்படி குழப்பெடுத்தப்ப அப்போ என்ன செய்யுது. அது மாதிரி நாவோட பேச்சு லேசாக பிடிப்பு ஒன்று கூடிட்டா, நமக்கு தத்தபரமான பேச்சு வந்துட்டா நம்மளே என்ன ஆகுது. அது மாதிரி கை லேசாக உழைக்கும் தூக்க முடியும், இன்ன வாரமோ தெரியலையே நினைக்கிறோம்ல, கவலை கொடுக்கல. அது மாதிரி இந்த கால் நம்ம லேசாக நடக்க தூக்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஆளவாள் எப்படி தெரியுது அப்படின்னு செஞ்சுக்க முடியல. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் தந்திருக்கா? இதெல்லாம் யார் தந்திருக்கா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். இந்த அல்லாஹ் நமக்கு தந்ததுக்காண்டி இந்த அல்லாஹ்க்கு மனுஷனும் நன்றி செலுத்தணும். நன்றி உள்ள அடியான இருக்கணும். அப்போ ரெண்டுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட முதல்ல இருக்கணும் வணக்கம் இருக்கணும். முதல்ல இருக்கணும் வணக்கம். ரெண்டாவது வணக்கத்தில் வழிபாடுகள் இருக்கணும். வணக்கம் இருந்தால் அந்த வணக்கத்துக்கு என்ன செய்யணும், வழிபாடு இருக்கணும். மூன்றாவது இந்த வணக்கத்தை நினைக்கிறதுக்கு நெறிமுறைகள் இருக்கணும். ரெண்டாவது அந்த நெறிமுறையில் வழிமுறை இருக்கணும். அந்த வழிமுறையில் அல்லாஹ் நம்மளே பொருந்தக்கூடியதாக இருக்கணும்.
உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வர்றார், உதவி கேட்குறார். ஒரு சபையில் உட்காந்துருக்கான். சபையில் உட்காந்தா நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி எடுத்து கொடுக்கணுமா, தெரியாத மாதிரி எடுத்து கொடுக்கணுமா? தெரியாமல் கொடுக்கறது ஒரு கண்ணியம், ஒரு மேலே. அதே நிலையில் நாம் கொடுத்தா 4 பேர் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி கொடுக்க ஒரு நிலை இருக்குது. நம்ம கொடுத்தா நம்ம மாதிரி என்ன செய்யுங்க, 4 பேர் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுக்கவும் நிலை இருக்குது. அதே நிலையில் ஆச்சு, அவன் கண்ணியமாக இருக்க மனுஷனாக இருக்கான், அவனுக்கு கண்ணியமாக ஆச்சு அப்படி கையில் பொத்தி கொடுக்குற நிலை இருக்குது. ரெண்டுமே அவனுக்காண்டி செய்கிறது தான். இந்த நிலையில் நான் வந்து பெருமையில் உட்காந்துட்டு நான் கொடுக்குறப்ப அப்படின்னு தூக்கி கொடுத்து அவனை கேவலமாக பார்த்தா இது ஒப்புக்கொள்ளப்படுமா? இது குருதான் அளிக்கப்படுமா? அதே மாதிரி தான் வணக்கம். நாம் என்ன வணக்கம் செய்கிறோமோ அந்த வணக்கத்தை நான் அப்படி வணங்குறேன், அப்படி தொழுகிறேன், இப்படி வைக்கிறேன், இதை செய்த ஓதுறேன், அதை ஓதுறேன் அப்படின்னு பெருமையாக பேசவே கூடாது. வணக்க வழிமுறைங்கிறது அல்லாவுக்கும் நமக்கும் உள்ளது. நமக்கு அல்லா நமக்கு தஹஜ்ஜுல் பாக்கி தந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் நமக்கு தந்த கிஃப்ட்டு. அதே மாதிரி ஐங்கால தொழுகை நமக்கு கலா இல்லாமல் தொழுகிற பாக்கி நமக்கு தந்திருக்கானா அது நமக்கு தந்த கிஃப்ட்டு. அதனால அல்லாவுக்கு ஐங்கால தொழுகை இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுருக்கானா அது நமக்கு ஒரு கிஃப்ட்டு. அதே மாதிரி அல்லாஹ்வுல சனத்தில் ஐங்காலத்தில் முந்தின சுமந்து புதின சுமந்து பேனது மாதிரி செஞ்சுருக்கானா அது நமக்குடைய. இதெல்லாம் யாருக்குள்ளது? அவனுக்கு நமக்குள்ளது. பிறருக்கு மகசூதிக்காக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறோமோ, பிறருக்கு மகசூதிக்காண்டு நம்ம தொழுகை பார்க்கணும், நம்ம தொழுகை தெரியணும் அப்படின்னா மர நேரம் அந்த காரியம் செய்ய முடியாது. மர நேரம் அதான் நம்ம தானம் நம்ம கொடுக்குறோம். மறைவாக எவ்வளோ கொடுத்தாலும் சரி கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்னோட அனுபவத்தை பார்த்தேன். நாம் மறைவாக எவ்வளோ காலம் நம்ம வந்து உபகாரமாக யாராருக்கும் செய்து கொண்டு இருக்கிறோமோ அது என்ன செய்யும், நீடித்து போய்கொண்டே இருக்கும். எவனாச்சும் ஒருத்தர் பார்த்துட்டா அப்படின்னு சொன்னால் மரணம் என்ன செய்ய முடியாது, அந்த வாய்ப்பு வராது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பார்வையில் 3 பார்வை இருக்கு. முதல் பார்வை முகப்பத்துடைய பார்வை, 2வது பார்வை ரஹமத்துடைய பார்வை, 3வது பார்வை ஹசத்துடைய பார்வை. எல்லாம் கொடுக்காது என்னவே இருப்பார், எப்படி இருக்கும், எப்படி ஓடும் அப்படின்னு அவன் நினைக்கிறது. இங்கே அவனெல்லாம் அவனுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு மனுஷன் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தெரியும்? அவங்களாம் என்ன செய்யும், அவனுக்கு தெரியும். அவனுக்கு கேட்டால் தான் அவன் பாட தெரியும். அப்போ வெளியூரில் என்ன செய்வான், அப்படி இப்படி என்ன செய்வான், நாளை கூட்ட போத சொல்லுவான். அப்போ அதுதான் நாம் செய்யக்கூடிய வர்மமும், நாம் செய்யக்கூடிய தர்மமும், நாம் செய்யக்கூடிய இபாதத்தும், நான் பதிலே நேசிக்கிறது, எல்லாமே என்ன இருக்கணும், மறைமுகமாக இருக்கணும். எல்லாமே எப்படி இருக்கணும்? அப்போ மறைமுகமான காரியங்கள்னா அல்லாஹ் சனத்தில் நீடித்து போக வைக்குவான். முகசதுக்கான செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அதை அப்படியே தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், எங்கள் மாப்பிள்ள ஒரு பழக்கம் இருக்குது, யாருனாச்சும் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க கையில் கூட தெரியாமல் கொடுத்துருங்க. அவர் என்ன அப்படிங்கிற அவர் சொல்லுவார், எனக்கு முன்னாடி செய்யணும் இல்லை, அது என்ன வரணும் இல்லை. அதான் எங்கள் பெரியப்பா ஒரு செய்வார், எதனாலும் யாரும் ஒரு காரியம் ஒரு தான தர்மம் கொடுக்கணாங்கோ எவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படிங்குவோம். அப்போ அந்த மாதிரி நிலம் வரும்போது செய்வார், நமக்கு வருது என்னது அது தினம் இருக்குது. இதே 4 தெரிகிற மாதிரி கொடுக்காதுங்க. அப்படி சொல்லி அனுப்புவா, அந்த ஆள் அப்படி உட்காந்து அங்கே வாங்கன்னு கூப்பிடு, பெரியப்பா அங்கே வாங்கன்னு கூப்பிடுவார். வருவார், வந்து ஊமையில கையில் கொடுத்துரும். அதான் வணக்கமும் சரி, அது மாதிரி ஒழுக்கம். ஒழுக்கத்தை சேர்ந்ததுன்னா தன்னொழுக்கம்.
ஒழுக்கத்தை சேர்ந்தது தன் ஒழுக்கம். அச்சத்தை சேர்ந்ததுன்னா மறைவானது அஞ்சு வாழ்றது. ஒழுக்கத்தை சேர்ந்தது தன் ஒழுக்கம், அச்சத்தை சேர்ந்தது மறைவான இடத்த எல்லாம் வஞ்சி வாழ்றது. இதெல்லாம் அல்லாஹ் நம்மளை ஏவப்படுத்துறது. மூணு பேர் இருக்காங்களா, காட்டுக்கு வேட்டையாட போனாங்க. வேட்டையாட போயிட்டு மழை வந்துட்டு ஒரு குகையோட வாசனை செஞ்சாங்க. ஒரு குகையோட வாசல்ல உள்ள போய் நுழைஞ்சாங்க. காத்துல மழை வந்து என்ன செய்யும், ஒரு பெரிய கல் வந்து மூடிச்சு. ஒருத்தர் துவா செய்சாரா, யா அல்லாஹ், நான் வந்து என் தாய் பசியோட படுத்தாங்க, ஆட்டில் பாலை கறந்து தாய்க்கான கொடுக்க போனேன், என் தாயை தூங்கி தின்னாங்க, என் மக்கள்லாம் பசின்னு பாலை கட்ட அதை கொடுக்காம என் தாய் ஒழித்த பிறகு அந்த பாலை கொடுத்து மக்களுக்கு கொடுத்தணும். யா அல்லாஹ், அந்த ஒரு காட்டுக்கான யா அல்லாஹ் அந்த கொடை வாசலை திறப்பாயாக. அது ஒரு துவா கேட்டார். இன்னொரு யா அல்லாஹ், நான் என் சொந்த பந்தத்தில் ஒரு பெண்மணி கடன் கொடுத்துருந்தேன். அந்த கடத்தை கேட்ட தரத்துக்கு வழி இல்லை. அந்த அம்மா அடைய நினைச்சேன். அந்த அம்மாவை அடையிறதுக்கான கிட்ட வந்துட்டாங்க. வரும்போது நீ அல்லாஹ் அஞ்சுக்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பயத்தினால அந்த அம்மா தொட்டதே விட்டுட்டேன். சாய் வாங்க போலியா, தொடுறதுக்கான நினைச்சிட்டேன், தொட்டதே விட்டுட்டேன். கொஞ்சம் பாசம் எல்லாம். இன்னொரு என்னோட ஒரு வேலை பார்த்தேன். சில பணத்தை விட்டுட்டு போனான். வந்து கேட்கும்போது அந்த சில ஆடுகள் வாங்கி விட்டேன். அது பெருசாக வளர்ந்துருந்துச்சு. பெருசாக இருந்து அவன் அந்த கடத்தை கேட்க வந்தேன். கேட்கும்போது அந்த ஆடை கூட நினைச்சிட்டான். அவங்க கொடுத்து வரப்ப அப்படின்னு துவா கேட்டார். அந்த கவலை வாசனை செய்து என்ன செய்யுது, திறந்து வெளியே வந்து. அப்போ இதெல்லாம் எதை சேர்ந்தது, தன்னொழுக்கம், இறை அச்சம். இது நம்மளை பொருந்து எல்லாம் பொருந்து வைக்கிறது. அப்போ இந்த மாதிரி நிலை நமக்கு ஏற்பட்டால் தான் நமக்கும் வாழ்க்கையில் மனிதன் வாழ்கிற காலத்தில் இந்த மாதிரி தன் ஒழுக்கத்தோடு தன் நிலை ஏற்படுத்தால் தான் இந்த மனிதனுக்கு என்ன செய்யும், எல்லா வகையான கயிறு பறக்கத்து வரும். அல்லாஹ் சாத்தில் உங்களையும் என்னையும் கயிறான இடத்துல சேர்த்து அறிவுரை செய்வார். பறக்கத்தை